நடிகர் அஜித்குமார் நடிப்பில் 2 வாரங்களுக்கு முன்பு வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜா அவருடைய பாடல்கள் பயன்படுத்தியதற்காக இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை குறித்து அவருடைய தம்பி கங்கை அமரன் அவர்களுமே இளையராஜாவுக்கு சப்போர்ட் செஞ்சு பேசியிருந்தார். அதாவது, இது எங்களுடைய சொத்து, எங்கள் பாட்டை நீங்கள் எப்படி திருடலாம், எங்கள் கிட்ட இல்லாத காசா அப்படின்னு வன்மையாக சாடியிருந்தார். இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் மியூசிக் டைரக்டர் அவர்களை கிட்டத்தட்ட அவருடைய அண்ணன் மகன் யுவன் சங்கர் ராஜா அவர்களையும் சேர்த்து பிரேம்ஜியும் தற்பொழுது மியூசிக் டைரக்டர் தான். பிரேம்ஜி அவருடைய அண்ணன் மகன், அவருடைய மகன் பிரேம்ஜி, ஜிவி பிரகாஷ், இது போல் அனைவருமே சாடி இருந்தார். 7 கோடி ரூபாய் கொடுத்து மியூசிக் டைரக்டரை ஒப்பந்தம் செய்கிறீங்க, உங்கள் பாட்டுக்கெல்லாம் கைத்தட்டல, ஆனால் எங்கள் பாட்டை வந்தால் தான் கை தட்டுறாங்க, விசிலடிக்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தார். இதையடுத்து பிரேம்ஜி அவர்கள் ஒரு பேட்டியில், ஒரு நிகழ்ச்சியில் தற்பொழுது அவரும் அதற்கு பதிலடி கொடுத்துருக்கார். அதாவது, அப்பா சொன்னது தப்புன்னும் தைரியமாக பேசியிருக்கார். இதையடுத்து பலரும் அவரை பாராட்டிட்டும். இளையராஜா அவர்கள் சமீப காலமாக அவருடைய பாடல்களை, எந்த பாடல்களையுமே திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினா அதுக்கு தக்க உரிமம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் வர்றார். ஆனால் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தில் இளையராஜாவோட பாடல்களை பயன்படுத்திய போதே அதற்கு வழக்கு தொடர்ந்தார். அப்போது அந்த பாடல் உரிமம் வைத்திருக்கும் நிறுவனத்திடம் அவர்கள் தகுந்த உரிமம் வாங்கிட்டோம், என்ஓசி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க படக்குழுவினர். இருந்தாலுமே இளையராஜா அவர்களிடம் சென்று சமாதானம் பேசினாங்க. பின்பு அந்த விஷயம் சுமூகமாக முடிந்தது. இதையடுத்து தற்போது குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவோட 3 பாடல்களை பயன்படுத்தியிருந்தார். இந்த பாடல்கள் என்னிடம் அனுமதி வாங்கலனும், இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இதற்கு உரிய அபராதம் அளிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல்களை அந்த படத்திலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இளையராஜா அவர்கள். இதை தொடர்ந்து இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமும் அதே போல் இந்த பாடல்கள் யாரிடம் இருக்கோ அவர்களிடம் தக்க உரிமம் வாங்கிட்டோம் அப்படின்னு அவர்கள் சொன்னாங்க. ஆனால் அதை கேட்காமல் தற்பொழுது அவருடைய தம்பி கங்கை அமரன் இளையராஜா அவர்களுக்கு சப்போர்ட் செய்யுமாறு பேசிட்டும் வரார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் மியூசிக் டைரக்டர் அவர்களை சாடிட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில், சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கங்கை அமரன் பேசியது என்னென்னா, குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித்துக்காக எல்லாம் வெற்றி பெறல. அந்த படத்தில் இடம்பெற்ற 3 பாடல்கள் எங்களுடைய பாடல்களால் தான் அந்த படமே வெற்றி பெற்றது அப்படின்னு இன்னும் அந்த காலத்தை போலவே நினச்சிக்கிட்டு இருக்காரு கங்கை அமரன் அவர்கள். அந்த காலத்திலலாம் இளையராஜா அவர்கள் இசையமைத்தாலே படம் வெற்றி. இளையராஜா அவர்களுக்காகவே படம் ஓடும். அதே போல் தற்பொழுதும் அஜித்துக்காகலாம் இந்த படம் ஓடலை. எங்களுடைய பாடல்கள், அதில் 3 பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இடம்பெற்றிருந்தாலும் அந்த பாடல்களால் தான் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றது அப்படின்னு கடுமையாக சாடியிருக்கார். 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஒப்பந்தம் செய்கிறீங்க, அவர் போடும் பாடல்களுக்கு மக்கள் கைத்தட்டல, விசிலடிக்கல, ஆனால் என்னுடைய அண்ணன் பாடல்களுக்கு தான் மக்கள் கைத்தட்டுறாங்க, விசிலடிக்கிறாங்க, அப்போது அது அவருக்கு தானே உரிமை இருக்கிறது அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருந்தார். இது குறித்து கங்கை அமரனுடைய மகன் பிரேம்ஜி அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்கள் சும்மா விடுவாங்களா, இந்த சர்ச்சைக்குரிய கேள்வியை பிரேம்ஜி அவர்களிடமே கேட்டாங்க. இதை தொடர்ந்து பிரேம்ஜி அவர்கள் இந்த பிரச்சனை பெரியப்பாவுக்கும் காப்பிரைட்ஸுக்கும் உள்ள பிரச்சனை, அதனால தான் தன்னுடைய அண்ணனுக்காக என்னுடைய அப்பா சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இப்போது எங்கள் அண்ணனை பற்றி ஏதாவது வந்தால் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனா, அதே போல் தான் என்னுடைய அப்பாவும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கார். ஆனால் அஜித் படம் இளையராஜா பாடல்களாக தான் ஓடுனது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் போய் தப்பான விஷயம். தலையை பற்றி தெரியாதா, தலைக்காக தான் இந்த படமே ஓடுனது அப்படின்னு பிரேம்ஜி அவர்கள் நேரடியாக உடைச்சிட்டார். ராயல்ட்டின்றது மியூசிக் போடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, கதை எழுதுறவங்களுக்கும் கூட, பாட்டு பாடுறவங்களுக்கும் கூட, பாட்டு எழுதுறவங்களுக்கும் கூட. மியூசிக் உருவாகுவதற்கு எல்லாருக்குமே ராயல்ட்டி வந்துக்கிட்டு தான் இருக்குது. நானே 15 படம் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே கூட எனக்கு ராயல்ட்டி வந்துட்டு தான் இருக்குது. பெரியப்பா கேட்குறது அவருக்கானதை அவர் கேட்குறார், அவருடைய உரிமையை அவர் கேட்குறார் அப்படின்னு பிரேம்ஜி அவர்கள் சொல்லியிருந்தார். இதையடுத்து அஜித் ரசிகர்கள் அவர்களும் பிரேம்ஜியை பாராட்டிடும் வர்றார்கள். பிரேம்ஜி அவர்கள் இப்படி ஓப்பனாக போட்டு உடைத்திருக்கிறார், தைரியமாக உண்மையை பேசியிருக்கிறார். இதற்காக அஜித் ரசிகர்கள் அவரை பாராட்டிட்டும் வராங்க. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.